சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வரே சூரியனாய் சுடலும் உன்னை கழகம் வாழ்த்திடும் கோடானு கோடி மக்கள் உரிமை மீட்டிட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டார் திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களோட புகழ் பாடும் தமிழ் மண்ணின் அடையாளமே தமிழகம் செழித்திடவே சரித்திரம் படைத்திடவே முழிக்கின்ற எதிர்காலமே சமத்துவத்தை மலரச் செய்யும் கலைஞர் பேரவே தமிழினத்தை உயர்த்திடுவாய் இரும்பு இளைஞனாய் கொண்ட கொள்கை லட்சியத்தில் உறுதி கொள்கிறாய் ஏழை மக்கள் ஏற்றம் காண நாட்டையாள பிறந்த எங்கள் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே சிங்க தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வனே சூரியனாய் சுடலும் உன்னை கழக வாழ்த்திடும் கோடானு கோடி மக்கள் உரிமை வைத்திட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டாய் திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே தலைவரே இளம் தலைவரே அண்ணனே மாமன்னரே மை பெரும் முழக்கத்தை ஆயுதமாய் எடுத்தவன் செந்தமிழ்நாட்டுக்கு செல்ல பிள்ளையானவன் ஆதிக்க சக்திகளை அதிரடியால் வீழ்த்திடும் அஞ்சாத ஆளுமையே உதயநிதி ஸ்டாலின் மன்னனே மாமன்னனே எதிர்த்துக்கும் அது கிழமை இளைஞரணி மாநாட்டை வரலாற்றில் பொறித்தாயண்ணா இயக்கமே இதயம் என்று உழைக்கும் உடல் பிறப்பாய் உயிராக மதித்தாயண்ணா பஞ்சாத பீரங்கியே உந்தச்சனை போக்களத்தில் வெற்றி முரசு கொட்ட வைக்குதே வீறு கொண்டு கருப்பு சிவப்பு கொடியை ஏந்தியே அண்ணா கலைஞர் தலைவர் வழியில் கோட்டையாள பிறந்த எங்கள் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே சிங்க தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வரே சூரியனாய் சுடலும் உன்னை கழகம் வாழ்த்திடும் கோடானு கோடி மக்கள் உரிமை மீட்டிட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டாய் திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே தலைவரே இளம் தலைவரே மன்னனே மாமன்னனே காலை 11 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் செய்ய 5 நிமிடம் அவகாசம் வழங்கப்பட்டது. 2 மனுக்கள் பெறப்பட்டது. அதில் 6வது வார்டு உறுப்பினர் திருமதி ப. கௌசல்யா என்பவரை, 5வது வார்டு உறுப்பினர் திரு ஆறுமுகம் என்பவர் முன்மொழிய, 27வது வார்டு உறுப்பினர் திருமதி சு. புனிதா என்பவர் வழிமொழிந்துள்ளார். 26வது வார்டு உறுப்பினர் திருமதி மா. அண்ணாமலை புஷ்பம் என்பவரை, 26வது வார்டு உறுப்பினர் திருச்சி சங்கர சுப்பிரமணியன் என்பவர் முன்மொழிய, 15வது வார்டு உறுப்பினர் திரு கே. கண்ணன் என்ற ராஜு வழிமொழிந்துள்ளார். 2 மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்னர் வாபஸ் பெற 5 நிமிட நேரம் வழங்கப்பட்டது. எவரும் வாபஸ் பெறவில்லை. எனவே கீழ்கண்ட 2 பேரும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. திருமதி 1 திருமதி மா. அண்ணாமலை புஷ்பம், 2 திருமதி ப. கௌசல்யா அகலவரிசைப்படி. பின்னர் தேர்தல் நடத்தப்பட்டது. ரகசிய தேர்தல் முறை பின்பற்றப்பட்டது. கீழ்கண்ட விவரப்படி வாக்குகள் எண்ணி முடிவு அறிவிக்கப்பட்டது. திருமதி மா. அண்ணாமலை புஷ்பம் 6 வாக்குகள், திருமதி ப. கௌசல்யா 22 வாக்குகள்.
அதிக வாக்குகளை பெற்ற திருமதி கௌசல்யா சங்கரன் கோயில் நகராட்சி நகர்மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என என்னால் அறிவிக்கப்படுகிறது. இறுதியாக தேசிய கீதம் பாடி கூட்டம் நிறைவு செய்யப்பட்டது. இப்போது நாட்டுப்பாடு அனைவர்களும் படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். லட்சிய தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழைகள் துயரங்கள் போக்க துடிப்பவனே. லட்சிய தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழைகள் துயரங்கள் போக்க துடிப்பவனே. கோட்டையில் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே கொடுமை ஆட்சியினை அகற்றி முடிப்பவன். இருந்துடைத்து ஒளி படைக்க இளக்கதிர் போல வந்தவனே. திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். தோள்கள் சீர்த்தி எழும் தோழர் படை வாய்த்தவனே தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே. தோள்கள் சிலிர்த்தி எழும் தோழர் படை வாய்த்தவனே தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே. போராடும் ஆற்றல் கொண்டு புயலாய் கிளர்ந்தவனே பொய்யர்கள் முகத்திரையை கிழிக்க பிறந்தவன். தளபதிக்கு தளபதியாய் அன்னை தமிழ் காக்க வந்தவனே. திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். சாதி சழக்குகளை திங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே. சாதி சழக்குகளை திங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே
அஞ்சாமல் வெல்வானே எங்கும் சமதர்மத்தை நெஞ்சில் விதைப்பானே இடர் தரும் வேதத்தை மண்ணில் புதைப்பான் எங்கள் அண்ணா உயர் கலைஞர் வழி பிறழாமல் செல்வானே திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் தலைவா ஜகயுகம் ஆடவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா வா தலைவா ஜகயுகம் ஆடவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விடையதும் உச்சம் இல்லை வன்மம் இல்லை குந்தன் நெஞ்சில் கரையில்லை ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே சூதை வென்றே வா ஐவிரல் காட்டி நின்றே தளபதி எங்கள் தளபதி தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி தளபதி தர்ம தளபதி தீர தீர தியாக அதிபதி தளபதி அங்க தளபதி யூக யூக தேக புஜபதி தளபதி சிங்க தளபதி தர்ம பராக்கிரம திருநிதி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இது பணங்காட்டினரை எந்த சலசலப்புக்கு நாம் அஞ்சிட மாட்டோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். உங்களில் நான் ஒருவன் என பகரும் பண்பின் தலைவன் கண்களில் சூரியனாய் தினம் சுடரும் படரும் சேவகன் மக்களின் உரை தீர்க்க தன் வாழ்வை சாசனம் செய்தவன் தோள்தொடும் தோழனாய் வந்து அரியாசனம் அதை காண்பவன் கொள்கையிலே தவறாமா முதலிவன் கொள்கையிலே விடாத மழையான் கொள்கையிலே எழாதவா நதியட கருணையிலே தீரா நிதியோ சங்கினிலே வரா போரோச இவன் பங்கினிலே விடியல் பிறக்கும் கங்கையிலே இல்லாத தூய்மை இவன் அங்கியிலும் மனதிலும் இருக்கும் தளபதி உங்கள் தளபதி நேயம் கொண்ட சீயம் தளபதி தளபதி ஒரே தளபதி இருள் நீக்கும் வளர் வெண்மதி தளபதி அன்பு தளபதி இனிமாறும் ஏழை தலைவிதி தளபதி மக்கள் தளபதி மாற்றம் வரவும் ஆட்சியே கதி வா தலைவா ஜகயுகம் ஆடவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா வா தலைவா ஜகயுகம் ஆடவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விடையதும் உச்சம் இல்லை வன்மம் இல்லை குந்தன் நெஞ்சில் கரையில்லை